ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா தை மாதத்தில் வரக்கூடிய லாஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில் அதிகாலையில் எந்திரிச்சு நான் செய்த வேலைகளை தான் உங்களுக்கு விலாகாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த விலாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஓகே, வாங்க இப்போ நான் செய்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதே பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். ஏன் அப்படின்னா எப்போதுமே பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 4 மணி 4:15 எந்திரிச்சு என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பிப்பேன். இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் இந்த பனியிலலாம் டாக்டர் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் லேட்டாகவே எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறது. காரணம் என்னென்னா, இங்கே 4 மாடிங்கிறப்போவே பனி பயங்கரமாக கூலிங் ரொம்ப ஜாஸ்தியாகுது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆறுன்னு சொல்லுவாங்கள்ல, பள்ளம், அதில் தண்ணி எனி டைம் போயிட்டே இருக்குங்க. அந்த கூலிங்க்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக 4 மணிங்கிறப்போ ரொம்ப பனி அதிகமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் சேரலை. சரி கொஞ்சம் லேட்டாகவே நம்ம எந்திரிச்சிக்கலாம் இந்த ப்ராப்ளம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்போல்லாம் 6 மணிக்கு தான் எந்திரிக்கிறது. பனியிலே டாக்டர் சுத்தமாக வரவே கூடாதுன்ட்டாங்க. நல்லா சூரியன் வந்ததுக்கப்புறம் வெளியில் வாங்கம்மா, கொஞ்சம் நாளைக்கு அப்படி மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் க்யூர் ஆகும் அப்படின்ட்டு. சரின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நானும் இப்போ மாறி இருக்கேன். கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் நம்ம அங்கே அந்த வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே கூலிங் எவ்வளவா இருக்காதுங்க. முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாசல்லே போர்ட்டிகோ மாதிரி தான் இருக்கும். அதனால் பனி தொந்தரவும் அங்கே இருக்காது. அதனால் அங்கே போயிட்டு நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையை மறுபடியும் 2 நாள் தான் இங்கே செஞ்சேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தேன். இப்போ ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 2 நாள் தொடர்ந்து பூஜை பண்ணினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, சரின்ட்டு அதோட விட்டுட்டேன். அதுலேருந்து நம்ம தொடர்ந்து மறுபடியும் அங்கே போயிட்டு நான் மறுபடியும் பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அது எனக்கு அப்படியே பழகிருச்சிங்க. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 4 மணிங்கிறப்பவே முழிப்பு வந்துடுது. ஆனால் சும்மாவே தான் எந்திரிச்சு உட்காந்துட்டே இருக்கிறது. அந்த நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்தாலும் அந்த கோபுரம் தெரியும், பள்ளி, அதாவது பச்சைமலை முருகருடைய கோபுரம் தெரியும். அந்த ஜன்னலுக்கு நேரம் கிளாஸ் தானே போட்டிருக்கோம், அதனால் அதுக்கு நேரம் அப்படியே தெரியும். அதில் உட்காந்து ஹாலில் உட்காந்துட்டே பார்த்துட்டே உட்காந்துட்ருப்பேன். வெளியில் எந்திரிச்சு வர முடியலையே அப்படின்ட்டு. அப்படி அது பழகிடுச்சு. அதனால் தூக்கமும் வர்றதில்ல. அப்புறம் என்ன பண்ணுறது, மொபைல் பார்க்குறது, அப்படி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு உட்காந்துட்ருக்கிறது. கிளைமேட்டுமே இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லை, இங்கே மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை உங்கள் ஊரில் எப்படி இருக்கான்னு உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காலையில் அதிகமான பனி இருக்குதுங்க, மதியம் பார்த்திங்கன்னா அதிகமான வெயில் இருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரியே ஹாஸ்பிட்டல்லே நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்படி தான் இங்கேயும் அப்படி தான், ஓவர் பனி ஓவர் ஹீட் அப்படி இருக்குது. பழகாக வாசல்லாம் மொழிகி விட்டுட்டு இப்போ கோலம் போட ஆரம்பிச்சுக்கலாம். இந்த வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒயிட் டைல்ஸு தான். ஆனால் அந்த கருப்பு கருப்பாக தெரிகிறது எல்லாமே இங்கே அந்த செட்டு போடுறப்ப வெல்டு பண்ணாங்க இல்லையா, அதிலேருந்து தெரித்து அந்த தீயோட பிளம்பு தான் அதை அப்படியே தெரித்து அப்படியே டைல்ஸோடே போய் அப்சர்வ் ஆகிடுச்சிங்க. என்ன தான் சாக்கு போட்டு என்ன தான் பண்ணினாலும் அது அந்த வெல்டு பண்ணுறப்ப தீப்பொறி வேகமாக போகல, அப்போ போய் அது படுற இடம் ஃபுல்லாக அப்படியே கருப்பு கருப்பாக ஆகிடுச்சு. அது தொடச்சாலும் போகிறதில்ல, அது அப்படியே டைல்ஸோடவே அப்படியே போய் ஒட்டிடுச்சு. அதிகமாக இது பண்ணோம் டைல்ஸே உடஞ்சிருது. அதனால சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே விட்டாச்சு. அதுதான் அது அழுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் 2 பக்கம் வாசலில் கோலம் போட்டுட்டேன். இப்போ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா பெருசாக மொழிகி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் சிம்பிளாக ஒரு கம்பி கோலம் தான் போட்டேன். 6 மணிங்கிறப்பவே சூரியன் அப்படியே மேலே எழும்பி வந்தாச்சு. நல்லா அந்த சூரிய ஒளியிலையுமே நம்ம உட்காந்துட்டு அப்படியே வேலைகள் செய்கிறது நல்லா இருந்தது. ஏன்னா கொஞ்ச நாள் அந்த சூரிய ஒளியிலையுமே இருக்க சொல்லியிருக்காங்க. அதிகாலையில் எந்திரிக்கும் போது நல்லா காலையில் வர்ற சூரியனில் கொஞ்சம் நேரம் நல்லா போய் உட்காந்துக்கோங்க. அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய விட்டமின் டி நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதனால் அது இருந்தாலுமே நம்மளுக்கு அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதனால் அந்த வெயிலில் இருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் அந்த வெயிலில் உட்காந்துட்டே தான் கோலம் போட்டுட்ருந்தேன். எப்போதுமே சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு நம்மளுடைய காலை வேலைகளை செஞ்சு முடிச்சிடணும். அதுதான் நல்லதும் கூட வீட்டுக்கு. ஆனால் நம்மளால் முடியாத சமயத்தில் என்ன பண்ணுறது. இன்னொன்று, வாசலில் கோலமே போடாமல் இருந்தாலும் அது நல்லாவே இல்லை, வாசலை பார்க்குறக்கே பிடிக்கிறதில்ல.
அதனால் 6 மணி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு எந்திரிச்சு, அதுவும் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் ஹொரைன்னு சொல்லுவாங்கள்ல 6 to 7, அந்த டயத்தில் நம்ம எந்திரிச்சு நம்மளுடைய பூஜைகளை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த டைம்லாம். அதனால் வந்து அந்த 6 மணிக்கு எந்திரிச்சு என்னோடய இந்த வேலைகள்லாம் செய்கிறக்கு ஒரு 1/2 hour ஆச்சு கோலமெல்லாம் போடுறதுக்கு. 7 மணிக்குள்ளே என்னுடைய தீபத்தை நான் வந்து முருகப்பெருமானை வேண்டி எப்போதும் போல் நிலைவாசலில் தீபம் வச்சுட்டேன். வாய்ஸே ஒரு மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறது, வாய்ஸ் பேச முடியல, பேசாமல் வீடியோ போட்டால் அக்கா உங்களுடைய வாய்ஸ் தான் எங்களுக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன், வாய்ஸ் இல்லாமல் வீடியோ கொடுக்காதீங்கக்கான்னு வேறு சொல்லுவீங்க. சரி, என்ன வாய்ஸ் கொடுத்தா தான் அந்த வீடியோக்கே ஒரு உயிரோட்டம் இருக்கும் இல்லையா? அன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் அப்படி தான் கொடுத்தா, அக்கா நீங்கள் வாய்ஸ் கொடுத்தா தான் நாங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறக்கா அப்படின்னாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கிப் பண்ணுறதுக்காக நம்ம வீடியோ கொடுக்குறோம் இல்லையா? அதனால் சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் வாய்ஸும் கொடுத்துருக்கேன். இப்போ சிம்பிளாக ஒரு கம்பிக்கோலம் போட்டு முடிச்சுட்டு சுற்றி வந்து பார்டரும் போட்டுட்டு அதில் வந்து சுற்றி கலர் கொடுத்துக்கலாம். முன்னாடி போட்ட கோலத்தில் வந்து காவி பொடி கொடுத்துருக்குறேன். காவி பொடி கொடுக்குறது ரொம்ப நல்லது கோலத்தில். முன்னாடி கொடுத்துட்டு இதில் வந்து கொஞ்சம் கலர் கொடுத்து ரொம்ப அழகாக வாசல் பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இந்த தீபம் வைக்கிறதுக்காகவே செஞ்ச டேபிள் இருந்ததில்ல, அதை எடுத்தாந்து வச்சுட்டு அதுலேயும் குட்டியாக அந்த காவி பொடியிலே வந்து ஒரு கோலம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சளும் குங்குமமும் வச்சு விட்டுக்கலாம். இந்த மஞ்சள் வைக்கிறத பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் மஞ்சள் கோலப்பொடி யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. கோலப்பொடி கிடையாது, மஞ்சத்தூள் தான் வாங்கி கொட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் நரன்னு இருக்கிற மஞ்சத்தூள் அது வாங்கி கொட்டி வச்சுட்டு தான் வந்து வைக்கிறது எப்போதுமே. அது கூட குங்குமமும் வச்சுருக்கிறதுனால 2 கலந்து தான் வைக்கிறேன். இப்போ 2 பக்கமும் இப்போ இன்றைக்கி தான் வந்து முதல்ல இந்த டேபிள் வச்சு தீபம் ஏற்றுறோம் இல்லையா? இப்போ தான் செஞ்சது. அதனால் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. எப்போதும் தரையில் தீபம் வைக்கிறத விட இது மாதிரி டேபிளில் வைக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. இன்னொரு டேபிளும் கையோடு செஞ்சுருக்கலாம் அப்படின்னா இந்த முன்னாடி வைக்கிற தீபத்துக்கு கரெக்டாக இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, நீ மறுபடியும் செஞ்சுக்கலாம். இப்போ தீபம் வச்சுட்டு தீபத்துக்கெல்லாம் பூ வச்சு விட்டுடலாம். அதே போல் நம்ம துளசி மாடத்துக்கும் பூ வச்சு விட்டுக்கலாம். இந்த யானையை பற்றி நிறைய சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, இது எங்கே வாங்கினீங்க சிஸ்டர், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. இது எங்கள் ஊர் திருவிழாவில் தான் வாங்கினேன். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் சொன்னதையே தான் திரும்ப சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா அது தொடர்ந்து அந்த வீடியோஸ்க்கு உள்ளே போய் ஃபுல்லாக பார்க்காமலே வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துட்டு டக்குன்னு வந்து கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த வீடியோக்குள்ளே என்ன சொல்லியிருக்கிறோம் அதே தான் சொல்லியிருப்போம், அவங்க கேட்குற ஒரு விஷயத்தையே தான் அந்த வீடியோக்குள்ளேயும் சொல்லியிருப்போம். ஆனால் ஃபுல்லாக பார்க்குறதில்ல, பார்க்காம வந்துட்டு அதையே திரும்ப கேட்குறாங்க. நம்மளும் அதுக்கே பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ 2 பக்கமும் உள்ள ஸ்டூலில் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அடுத்து வந்து பஞ்சபூதங்களுக்கும் இந்த பஞ்சமுக விளக்கு 5 முக விளக்கு இருக்குதுல்ல, அதை வந்து ஏற்றிக்கலாம். இதையுமே ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் வந்து பஞ்சபூதத்துக்கு விளக்கு ஏற்றுறீங்கல்ல, அதில் வந்து 5 தீபம் ஏற்றலாமா, இல்லை அப்படின்னா இந்த 5 முகம் இருக்கிற தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து சில டைம் வந்து தனித்தனி விளக்காக வந்து அகல் விளக்கு 5 தீபம் ஏற்றுவேன். ஒவ்வொரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 முகம் உள்ள தீபமும் ஏற்றுவேன். ஏன் அப்படின்னா இது ஒவ்வொரு தீபம் மாதிரி தானே, 5 முகங்கிறதே வந்து தனித்தனியாக தான் திரி போட்டு ஏற்றுறோம் இல்லையா? அதனால் இதுவுமே வந்து அந்த 5 கணக்குக்கு தான் வரும். அதனால் வந்து 5 முகமாக ஒரே தீபமாகவே இப்போ ஏற்றிடுறது. ஏற்றிட்டு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன். அப்படியே முருகப்பெருமானையும் வேண்டிட்டு குலதெய்வத்தையும் வேண்டிட்டு என்னோடய இஷ்ட தெய்வம் விநாயகப் பெருமானையும் வேண்டிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து சாம்பிராணி எல்லாம் வாசல் ஃபுல்லாக காட்டி விட்டுட்டு நிலைவாசல் ஃபுல்லாமே சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன். நம்மளுடைய நிலைவாசலில் இந்த மாதிரி நல்ல மங்களகரமாக வந்து பார்த்துட்டு ஒரு நாள் கோலம் போடலைன்னா கூட என்னைக்காவது உடம்பு சரியில்லை, இல்லை என்றைக்காவது கோலம் போட முடியாத நாட்களில் கூட அந்த வாசலை பார்க்குறக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு உயிரோட்டமாக வாசலை வச்சுட்டு அந்த கலையை இழந்தது போல் இருக்குது, அப்படியே கலையிலேருந்து வீடு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் சிம்பிளாவது வந்து கோலம் போடுறது தான் நல்லதுங்க. அதனால் எந்திரிச்சிட்டு உடம்பே சரியில்லைனாலும் ஒரு 3 புள்ளியிலையாவது குட்டியோண்டு ஒரு கோலம் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுருங்க. தீபம் ஏற்றுறதும் ஏற்றாதும் உங்களுடைய உடம்பாக பொறுத்தது. நல்லா இருந்ததுன்னா ஏற்றுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் கோலம் மட்டும் போட்டு விட்டுருங்க. கோலம் போட்டுட்டு ஒரு அகல் விளக்குலையோ இல்லை இது மாதிரி
சாம்பிராணி போடுற தூபக்கால்லையோ ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணியை பொருதி முன்னாடி நிலைவாசலில் எப்போதுமே வச்சுருங்க. அது ரொம்ப நல்லதுங்க. எப்போதும் நம்ம வாசலை வந்து சாம்பிராணி வாசம் இருந்தது அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து தெய்வசக்தி அப்படியே பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பிராணி வீட்டில் எனி டைம் போடுறது ரொம்ப நல்லது. அதே போல் காலையிலையும் சாயந்தரமும் சாம்பிராணி போடுற வீட்டில் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு தாட்ஸ் இருக்கும். எங்கேயுமே நெகட்டிவ் தாட்ஸுங்கிறதே இருக்காது. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே இருக்கும். தெய்வீக மனம் இருக்கும். அதனால் எப்போதுமே இந்த சாம்பிராணி போடுறத வந்து வழக்கமாகவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ உருளியில் வந்து விநாயகர் பெருமானை அலங்காரம் பண்ணி இப்போ ஹாலில் நான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு விநாயகர் அவ்வளோ பிடிக்கும். இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு விநாயகர் வாங்கி வைக்கணும்னு ஒரு ஐடியாவில் சொல்லியிருக்கிறேன். கிடச்சிது அப்படின்னா வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுடுவேன். அப்படி இப்போ விநாயகர் வச்சு சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பூக்களில் அலங்காரம் பண்ணி இப்போ விநாயகருக்கு முன்னாடி 2 தீபமும் ஏற்றிட்டேன். லக்ஷ்மி தீபம் ஏற்றினேன். அது கூட ஒரு துணை விளக்காக ஒரு மண்ணகல் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுட்டு அவங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக நல்லா சாம்பிராணி காட்டி விட்டாச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் ரொம்ப உகந்த நாள். எப்போதுமே வெள்ளி செவ்வாய் நாட்களில் இது மாதிரி பூஜைகள்லாம் வீட்டில் செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு காலையிலே நான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷப்பாக குளிச்சுட்டு தான் இந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஹாலில் உள்ள விநாயகர்கிட்டையும் தீபம் ஏற்றி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போயிட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால எப்போதுமே வெள்ளி செவ்வாய் நாட்களில் கிச்சன் மேடையுமே நல்லா நீட்டாக தொடச்சிட்டு எப்போதுமே தொடச்சி வைக்கிறது நல்லதாக தொடச்சி வைக்கிறதுனா நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சுட்டு கோலம் போட்டு நம்ம தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த ஒரு வாரமாகவே வந்து அப்படியே விட்டுட்டேன். அப்படின்னா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம அடுத்தடுத்து அரேஞ்ச் பண்ணணும் மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அப்படியே விட்டாச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையினால் மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து நீட்டாக ஸ்வஸ்திக் போட்டு அக்ஷயம் ஸ்ரீ அக்ஷயம்னு எழுதி வச்சாச்சு. மஞ்சள்லே தான் எழுதிட்டு அதில் நீட்டாக மஞ்சள் குங்குமமும் வச்சு விட்டுட்டேன். இந்த அட்சயம்னு எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எப்படின்னா நம்ம வீட்டில் வந்து உணவு பஞ்சங்கிறதே வரவே வராது. எப்போதுமே வந்து உணவு நிறைஞ்சிருக்கும். எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தை வராத அளவுக்கு நம்ம வீட்டில் எல்லா செல்வங்களும் நிறைஞ்சிருக்கும். அதனால் வெள்ளி செவ்வாய் நாட்கள்லையாவது இது மாதிரி வந்து அடுப்பெல்லாம் நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுட்டு மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் வச்சு பச்சரிசி மாவில் நீங்கள் கோலம் போடலாம். பச்சரிசி மாவு நம்ம வீட்டில் அந்த டைம் நம்ம அரைக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் மஞ்சளில் கலந்து கோலம் போடுங்க. அதுக்கப்புறம் நான் கார்னரில் வச்சுருக்கேன் இல்லையா அன்னபூர்ணி தயார், அவங்களுக்கு முன்னாடியும் மஞ்சள் அப்படியே வந்து நல்லா ரவுண்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 இடத்துல வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ அவங்களுக்கு முன்னாடியும் தீபம் ஏற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ அவங்களுக்கு அழகாக வந்து பூ அலங்காரம் பண்ணிக்கிறேன். இப்போ நெய்வேத்தியமாக 2 பழம் மட்டும் உங்களுக்கு வச்சுட்டு இப்போ தீபம் ஏற்ற ஆரம்பிக்கலாம். தீபம் ஏற்றி முடிச்சுட்டு இப்போ அவங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டுறேன். அதே போல் கிச்சன் மேடை ஃபுல்லாகவுமே நம்ம சாம்பிராணி காட்டி விட்டுறலாம். நம்மளுடைய பூஜை அறைக்கு அப்புறம் நம்ம வீட்டில் எல்லா செல்வங்களும் நிறைஞ்சி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா இந்த கிச்சன் தான். அதனால் எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா பூஜை அறை மாதிரியே தான் நம்ம கிச்சனையும் நம்ம வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பொருளுக்குமே வந்து பஞ்சங்கிறதே இருக்கவே இருக்காது. தரித்திரம் சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சம் கூட வரவே வராது. தரித்திரம்னே ஓடி போயிடும். அது இல்லை இது இல்லை அந்த பொருள் இல்லை இந்த பொருள் இல்லைன்னு நம்ம வாயால் சொல்லவே கூடாது என்றைக்குமே. அப்படி சொல்லாத அளவுக்கு நம்ம வீட்டில் எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி பூஜைகள்லாம் செய்வது ரொம்ப சிறப்பு. அப்படியே ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா பால் தான் காய்ச்சுவேன். அதே போல் பால் காய்ச்சிக்கலாம்.
இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. பால் பொங்கும்போது இது மாதிரி தொட்டு கும்பிட்டுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஏதாவது ஒரு வேண்டுதல் மனசுக்குள்ளே வச்சுட்டு செய்யுங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு அடுத்து வந்து என்னோடய ரொட்டீன் வேலையை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். இப்போ காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா 6 to 7:30 வரைக்கும் நான் செய்த வேலைகளை vlog-ஆ கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த பதிவில் நான் வந்து மதியத்திலேருந்து ஈவினிங் நைட்டு வரைக்கும் செய்த வேலைகளை உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் வந்து vlog-ஆ கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.